தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் கொடுந்துயரத்தின் போது குழந்தைகள் மற்றும் பெண்கள் என பல உயிர்கள் பலியான போது பொறுப்பின்றி அங்கிருந்து ஓடி மறைந்த விஜய் 285 நாட்கள் கழித்து இன்று அதே இடத்திற்கு செல்வது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று திமுக ஐடி விங் கண்டனம் தெரிவித்துள்ளது. திமுக தகவல் தொழில்நுட்ப அணி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 285 நாள் மௌனம் இன்று இடைத்தேர்தல் ஸ்டண்ட் என்று விஜயின் கரூர் பயணம் குறித்து விமர்சித்துள்ளது. கடந்த ஆண்டு கரூரில் மதியம் 12 மணிக்கு நடக்க வேண்டிய நிகழ்விற்கு இரவு 7 மணி வரை மக்களை காக்க வைத்து தண்ணீர் மற்றும் உணவின்றி தவித்த கூட்டத்திற்குள் அனுமதி மீறி வாகனத்தை செலுத்தி நெரிசலை ஏற்படுத்தியது தாவேகவின் பொறுப்பற்ற விளம்பர மோகம் என்று குற்றம் சாட்டியுள்ளது. குழந்தைகள் மற்றும் பெண்கள் என பல உயிர்கள் பலியான போது பொறுப்பின்றி அங்கிருந்து ஓடி மறைந்த விஜய் 285 நாட்கள் கழித்து இன்று அதே இடத்திற்கு செல்வது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் திமுக ஐடி விங் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆட்சிக்கு வந்தவுடன் உண்மையை மறைக்க 19 காவல் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதோடு இன்று பலியானவர்களின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவதாக அறிவித்திருப்பது தங்களின் குற்றத்தை மறைக்க பயன்படுத்தும் மலிவான வாக்கு கமிஷன் நாடகம் என்றும் குற்றம் சாட்டியுள்ள திமுக ஐடி விங் குதிரை பேரத்தில் வாங்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களின் தொகுதியில் இடைத்தேர்தலை வெல்ல உயிரிழந்தவர்களின் ரத்தத்தின் மீது நின்று அரசியல் செய்வது விஜயின் அதிகார திமிரையும் நிர்வாக சீர்கேட்டையும் அப்பட்டமாக காட்டுகிறது என்றும் தெரிவித்துள்ளது. தன்னை வரவிடாமல் தடுத்தனர் என்று மேடையில் அழும் நாடகத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள் அங்கிள் விஜய். தங்கள் கைகளில் படிந்திருக்கும் இரத்தக்கரை அரசு வேலை கொடுக்கும் இந்த இடைத்தேர்தல் ஸ்டண்ட் நாடகத்தால் என்றும் மறைந்து விடாது என்றும் திமுக ஐடி விங் விமர்சித்துள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.